ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்ரிபியூட் செலக்டார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டை சூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டைல் நம்ம ஆட் பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆட்ரிபியூட்டை நம்மளால் சூஸ் பண்ணி அதுக்கு நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்ரிபியூட் செலக்டார் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தி செலக்டார் இஸ் யூஸ் டு செலக்ட் த எலமெண்ட் வித் அன் ஆட்ரிபியூட்ஸ். நம்ம எலமெண்ட்டை மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம்னா ஆட்ரிபியூட் நம்மளால சூஸ் பண்ண முடியும். வேல்யூ கண்டெய்னிங் ஏ ஸ்பெசிஃபைடு வேர்ட். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க சின்டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட்ரிபியூட் சூஸ் பண்ணுறோமோ அந்த ஆட்ரிபியூட் என்ன இப்போ டைப்பாக இருக்கலாம். இப்போ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், டைப் யூஸ் பண்ணுவோம். இமேஜில் என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் ஹெச்ஆர்இஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்இஎஃப் யூஸ் பண்ணுவோம், சோர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆட்ரிபியூட்டு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம், அந்த வேல்யூ நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டு நம்மளால் செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்க முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல H1 எலமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த H1 எலமெண்ட்டில் நான் ஒரு டிவ்ன்ற கண்டெய்னருக்குள்ளே நான் போடுறேங்க. அந்த H1 எலமெண்ட்டை தூக்கிட்டு போய் நான் ஒரு டிவ்ன்ற கண்டெய்னரை யூஸ் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் H1 போட்டிருக்கேன். ஸோ இந்த டிவ்வுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆட்ரிபியூட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ சேனல் நேம். ஸோ நம்ம சேனல் நேம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறேன். ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் ஒன்றும். ஸோ இதுதான் ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம எப்படி சூஸ் பண்ணி இதுக்கு ஸ்டைல் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டைல் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு ஸ்டைல் அப்படின்ற ஒரு க்ளோசிங் டேக்ஸ், ஓப்பனிங் டேக்ஸ், இந்த ரெண்டு டேக் கூட தான் நம்ம ஏதாவது சூஸ் பண்ணோம். அதான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொன்னிருப்பேன். 3 வகையான ஸ்டைல் ஷீட் இருக்குது. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்டைலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ். என்ன ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ என்னன்னா டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி ஒயிட் ஸ்பேஸ் அப்டேட்ஸ். ஸோ டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். கர்லி பிரேசஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நாம் யூஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிடச்சிருக்குது. நாம் என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நான் H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டிவ் அப்படின்ற கண்டெய்னருக்குள்ளே நான் போட்டிருப்பேன். அந்த டிவ்ன்ற கண்டெய்னருக்குள்ளே நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகலை. ஸோ ஒரு சில டிவைஸ், அதாவது ஒரு சில ப்ரௌசரை பொறுத்து நம்மளுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா HTML அவுட்புட் ப்ரௌசரை பொறுத்தாக இருக்கும். ஸோ அதனால் நான் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அதோட அவுட்புட் கிடைக்கல. ஸோ நான் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ H1ல் ஸ்டைல் ஈக்குவல் டு நம்ம கலரில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னங்க ஆட்ரிபியூட்டு ஸ்டைல் அப்படின்றது தான் ஆட்ரிபியூட். கலரில் நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டைலை நான் இங்கே சூஸ் பண்ணிட்டேன். ஸ்டைல் அப்படின்றது இந்த இடத்துல ஆட்ரிபியூட். அதே ஆட்ரிபியூட் தான் நான் இங்கேயும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் H1, இங்கேயும் H1. இங்கே பாருங்கள், இங்கே ஆட்ரிபியூட் என்னன்னா ஸ்டைல். ஸோ இங்கே நான் ஆட்ரிபியூட் நேம் நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே என்ன எலமெண்ட் சொல்லியிருக்கோம் H1 எலமெண்ட். ஸோ இங்கேயும் நான் பார்த்தீங்கன்னா H1 அப்படின்ற எலமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் நம்ம கர்லி பிரேசஸ் போல் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயும் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லையும் கிடச்சிருக்கு. இப்போ நான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா H1 ஸ்டைலில் படுக்கலாம். இப்போது டெக்ஸ்ட் அலைன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சென்டராக வரணும் அப்படின்னு நினச்சா நம்மளோட ஹெட்டிங் பேஜோட சென்டராக வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன கொடுத்துக்கலாம், சென்டர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ சென்டர்னு சொல்லி கொடுக்கும்போது Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த பேஜ் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு போயிடும். ஸோ இப்படி தாங்க நம்ம ஆட்ரிபியூட்டை சூஸ் பண்ணி நம்மளோட எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் கொடுக்கணும். ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டைல் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அது யூஸ் பண்ணுறதா இந்த ப்ராப்பர்ட்டி ஆட்ரிபியூட் செலக்டார்.
இதில் இருக்கிற சின்டாக்ஸ் படி நம்ம எழுதலாம். ஆனால் அது ஒரு சில ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட் இங்கே சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல ஒரு ஃபார்ம், ஒரு அட்ராக்டிவ் ரெஸ்பான்சிவ் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிளியராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெப் பேஜில் நீங்கள் ஃபார்ம் தான் நீங்கள் அதிகமாக கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு ஃபார்ம், அதாவது யூசர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்ம் கெட் பண்ணும், அதை வந்து ஃபில்அப் பண்ணணும், அதை டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம், எப்படி ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் சப்போர்ட் அவர் சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.